அனைவருக்கும் வணக்கம். இந்த விவாத மேடையில் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்துக்கு அதுவும் குறிப்பாக மாணவ சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தேவையான தலைப்பும் கூட. தலைப்பு என்னங்கிறத அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமூக ஊடகங்கள் மாணவர்களின் திறனை இதுதான் இன்றைய தலைப்பு. சமூக ஊடகங்கள் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்கிறதா அல்லது முடக்குகிறதா அப்படிங்கிறதா. ஸோ இந்த விவாதம் முதல் நிகழ்வாக முடக்குகிறது ஊக்குவிக்குகிறது என்ற அணியிலிருந்து ஒருத்தர் பேச போகிறாங்க. யார் பேசுகிறீங்க? நம்பர் 8 சொல்லுங்கள் உங்களோட. சமூக ஊடகம் மாணவர்களை ஊக்குவிக்கிறதா முடக்குகிறதா? ஐயா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் கேட்குறேன், இங்கே முடக்குகிறதுன்னு பேசுகிறாங்கல்ல, இவங்கள யார் சமூக ஊடகத்தில் இப்போ இல்லாமல் இருக்காங்க? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இப்போ இல்லாமல் யாரால் உயிர் வாழ முடியுது? முதல்ல காலையில் எந்திரிச்சதும் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறது, அடுத்து ஸ்டோரி போடுறது, ஷேர் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீல் அனுப்புறது, இதெல்லாம் செய்யாமலே இப்போ யாராலும் இருக்க முடியல. ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கேன், எனக்கு நான் இப்போ எக்ஸாமுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு காலத்தில் போய் முதல்ல நியூஸ் பேப்பர் பார்த்து, அதாவது நீங்களும் அதில் இருக்கீங்க, எல்லாருமே அதில் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கோம், எல்லாருமே முடங்கி போயிருக்கீங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்ல வரீங்க. எல்லாருமே ஆதரிக்கிறேன் நான், அதுக்கு எல்லாருமே இருக்கோம் சார். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். முன்னாடி நான் நியூஸ் பேப்பரில் பார்த்து ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் சோஷியல் மீடியா போனேனாலே நான் என்னால் ஈஸியாக அந்த நியூஸை கண்டுபிடிச்சிட முடியுது. இப்போ நான் ஒரே ஒரு பேஜ் நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு எல்லாத்துக்கும் அதில் வந்துடுது. பார்த்துக்கோ, ஒரே பேஜ் போனால் எல்லாமே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க, ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னப்பா ஊக்குவிக்குதுங்கிறாங்க, முடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யாராவது சொல்லுங்கள் சார். அவங்களே அவங்க டீமுக்கு நெகட்டிவாக பேசிக்கிறாங்க சார். அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் அப்படின்னு ஆரம்பிச்சாதான் எங்கள் நாளே நல்லா ஓடுதுன்னு. அந்த அளவுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கீங்க மேடம், உங்களுக்கு தெரியல. உங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்பாக வருவான். இப்போ இருக்க பிள்ளைலாம் என்ன சொல்கிறாங்க, அந்த செல்லை தூக்கி அந்த அடுப்பில் ஓடு அப்போ தான் உன் பிள்ளை டாப்பாக வருவான்னு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் காலத்தில் மட்டும் இந்த சமூக வலைதளம் இருந்திருந்தா அப்துல் கலாமே உருவாயிருக்க மாட்டாரு. அவர் பறவை எப்படி பறக்குதுன்னு கற்பனை செஞ்சனால தான் அவர் அப்துல் கலாம் ஏவுகணை நாயகனா உருவானாரு. அவர் மட்டும் பறவை எப்படி பறக்குது, நமக்கு தான் யூடியூப் இருக்குல்ல, யூடியூப்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாருன்னா, ஓ இப்படிதான் பறக்குதா, அப்புறம் அதுக்கு நம்ம பார்க்கணும், பரவாயில்ல இருக்கட்டும். யூடியூப்ல என்ன பறவை என்ன சொல்லிட்டா பறக்குது, வேற சரகரண்டை விரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பிறகுது. அது மெக்கானிசம் தான் யூடியூப்ல போட்டிருக்காங்கல்ல சார். இப்போ அதை மட்டும் அவர் பார்த்துருந்தானா அவர் எப்படிங்க ஏவுகணை நாயகனை உருவாக்கியிருப்பாரு? இதுக்கு ஒரு பாடல் இருக்கு, இன்னிசை பாடி வரும்ல, ஒரு லைன் வரும், கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்து விடும், கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும், பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே, தேடி தேடி கிடைக்கிறது தாங்க அறிவு, தேடாம கிடைக்கிறது அறிவு கிடையாது. தேடி தேடி கிடைக்கிறப்பதான் அறிவு வளருமே தவிர சும்மா எடுத்து பரீட்சைக்கு முதல் நாள் எடுத்து பார்க்குற அது எத்தனை நாள் உங்க அறிவுல நிற்கும் சொல்லுங்க? வாழ்க்கை ஃபுல்லா கிடைக்கணும், அதுதான் அறிவு. 2 நாள் இருக்கிறது அறிவு கிடையாதுங்க. ஓகே பாராட்டோம், வெரி குட். நீங்க சொல்லுங்க, பாருங்க எப்படி முடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கற்பனை காட்சிகள் குறையுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த ஜென்ரேஷனில் கற்பனை காட்சிகள் குறையுதுன்னு அவங்க சொல்கிற விதம் கரெக்டு தான். அந்த கற்பனை காட்சிகளை ஒரு வீடியோ மூலமாக பார்க்கும்போது, யூடியூப்பில் அந்த வீடியோ மூலமாக பார்க்கும்போது அந்த அவனுக்கு அந்த கற்பனை காட்சிகள் இன்னும் கொஞ்சம் வளரதான் செய்யுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ கிளாஸில் இவங்கெல்லாம் பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு முட்டை பப்ஸ் சாப்பிட்ற கூட்டம், இவங்க டீச்சர் பாடம் நடத்தும் போது புரியலை, கடைசியில் பரீட்சைக்கு 2 நாள் முன்னாடி உட்காந்து பார்க்குறீங்களே, அப்போ என்ன புரியுது? உங்கள் கற்பனை திறனை அந்த வீடியோ காட்சிகள் காட்டுது, அது உங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க. அவைகளை பார்த்தாவா முட்டை பப்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பஞ்சத்தில் அடிப்பட்டு மாதிரி இருக்காங்க. சொல்லுங்க 28. அக்கா சொன்னாங்க, இப்போ எப்படி தெரியுமா நான் முடக்குதுன்னு சொல்கிறேன், கோவையில் ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. அதில் 25லேருந்து 30 குழந்தைங்க அந்த ஸ்க்ரீன் டைம் பார்த்தனால இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது காரணமே கிளாஸில் உட்காந்து படிக்காமல் அந்த ஃபோன் பார்த்து படித்தாங்கல்ல, அதன் விளைவாக தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் 25 குழந்தைகள் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே மதுரையில் முகாம் நடத்தினதில் 40% மருத்துவ மாணவர்கள் ஃபோனில் அடிக்ஷனாக இருக்காங்களாம். அப்போ எந்த அளவிற்கு ஃபோன் அடிக்ஷன் இருக்குன்னு தான் பார்க்கணும். இங்கே திருச்சியில் 87% பேர் ஃபோன் அடிக்ஷனில் கேமிங் அடிக்ஷனில் இருக்காங்க.
23 பேர் வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷனில் இருக்காங்க. எதை வச்சு? இதை வச்செல்லாம் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மிச்சம் அவங்களுக்கு எங்கே படிக்க நேரம் இருக்கும், யோசிக்க நேரம் இருக்கும், தங்களோட திறமையை வளர்த்துக்க எங்கே நேரம் இருக்கும்? கண்டிப்பாக சோஷியல் மீடியா மாணவர்களின் திறனை முடக்குகிறது. முடக்குதுப்பா. நீங்கள் என்ன சார் அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து அவங்க அந்த சொல்கிறாங்க ரிசர்ச் நடந்தது, ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் பண்ணாங்கன்னு. முன்னாடிலாம் சொன்னாங்க, ஃப்ளெக்ஸ் மாட்டினாங்க, பேனர் அடித்தாங்க, இப்படி நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஒரு சோஷியல் மீடியாவில் மெசேஜ் போடுறாங்க, நாங்கள் இப்படி ஒன்று நடத்துகிறோம், வந்துருங்க, உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோன்னு வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுறாங்க. கல்யாணமே வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களே அதுதான் பண்றாங்க. உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்போ சோஷியல் மீடியா இல்லைன்னா நம்மலாம் எங்கே இருந்திருப்போம்? பசங்க ஃபோன் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, கோவிட் வந்தப்ப எல்லாருமே ஃபோன் மட்டும்தான் பார்த்தோம். கோவிட் இல்லைன்னா இங்கே எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் பாஸ் ஆகிருப்பீங்களா? நான்லாம் 10th முடிச்சிருக்க மாட்டேன், எனக்கு சோஷியல் மீடியா அந்நேரம் இல்லாமல் இருந்திருந்தா. அப்போ சோஷியல் மீடியா உங்களை ஊக்கதான் வைக்குது. சோஷியல் மீடியானால தான் நீங்கள் 10th பாஸ் ஆனீங்க. யாரா மறுத்து சொல்லுங்கள் தம்பி. 17 அவங்க 10th பாஸ் ஆனேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வெளியே போச்சுன்னா கொரோனா பாஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து படித்து பாஸ் ஆனது சொல்ல மாட்டாங்க. கொரோனா பாஸ், படிச்சு பாஸ் கிடையாது. அதனால அது முடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், முடக்குது, கன்ஃபார்ம் முடக்குது. அது வந்து இப்போ நான் வந்து கொரோனா பாஸ் இல்லை, அதனால எனக்கு மார்க் இருக்குது, அதனால் நான் எங்கே வேணால் தைரியமாக பேசுவேன். அவங்க வந்து கொரோனா பாஸ் தான் சொல்லுவாங்க. தைரியமாக பேசுகிறாங்க பாருங்க. கொரோனா பாஸ்லாம் யாராவது மாற்றி சொல்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. எல்லாரும் முடக்குதுன்னு பேசுறாங்க. ஆனா அந்த சமூக ஊடகம் எங்களை முடக்கல. ஏன்னா மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போட்டு வாழ்க்கையை கியூட்டா நடத்தணும்னு சொல்லி தரதே சமூக ஊடகம் தானையா? எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லையா, நீங்க எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஏன் அதை பாக்குறோம்? நீங்க திறனை வளர்க்கறதுக்கு உறவினர்கள்ட்ட போறீங்க. ஏன்னா மிதிக்கிறதே அவங்க தானே, சமூக ஊடகம் தானே எங்களை வளர்க்குது. உலகம் 1000 பேசும், நீ வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுக்கறது என்ன உறவினர்களா? அந்த மோட்டிவேஷனை பார்க்க வைக்கிறது தானே உறவினர்கள். அதுக்கு திறனை வளர்க்கறது சமூக ஊடகம் தானேயா? ஊடகம் தான்ப்பா வளர்க்குது. கொடுங்க 22 சார். ரீல்ஸ் பார்க்கறது அவங்க வந்து சமூக ஊடகத்தை பார்க்குறேன்றாங்க. அதில் நல்ல கண்டென்ட் மட்டும் தான் வரும்னு யார் சார் சொன்னது? அதில் நம்ம யோசிக்காததுலாம் அதில் வரும், நம்ம கற்பனையில் யோசிக்கிறதுனா அதில் நிஜத்தில் காட்டுவாங்க. அந்த ரீல்ஸை பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னாருன்ட்டு புக்கிலே இருக்கு, நம்ம எதுக்கு ரீல்ஸை பார்க்கணும்? விவேகானந்தர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க, அது எதுக்கு ரீல்ஸில் போகணும்? நம்ம விவேகானந்தர் புக் எடுத்து படித்தாலே போதுமே. அதானா புக்கிலே படித்தா போதும்ல. இன்னொன்று அந்த மேடம் சொன்னாங்க, பரீட்சையெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இன்னும் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் படிக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரில் வருதுன்னு என்ன நினச்சி உங்களுக்கு? அதானே கொரோனா பாஸ். சொல்லுங்கள், என்ன கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏஐக்கு எப்படி தெரியும்? டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கவர்மெண்ட்டு 6 to 12 புக்கில் இருக்கிறத படிங்கன்றாங்க. உங்களை யார் ஏஐயில் போய் பார்க்க சொன்னது? யூடியூப்ல யார் பார்க்க சொன்னது? யூடியூப்ல அந்த சப்ஜெக்ட் தான் சொல்லி தருவாங்க. அது நீங்க புக்லயே படிச்சுட்டு போயிடலாம். யூடியூப்ல போறவன் என்ன அவன் எங்க போய் படிச்சான்? அவன் அந்த புத்தகத்தை பார்த்தா படிச்சிருப்பான். யூடியூப்ல படிக்கிறதுக்கு நீங்க புக்லயே படிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு யூடியூப் பார்க்கணும்? வேற சொல்லுங்க 31. ஐயா, இவங்க சொல்றாங்க நாங்க புத்தகத்துல பார்த்து படிக்கலாம்னு சொல்லி. ஆனா அந்த புத்தகத்தை எங்களால வாங்க வழி இல்லாம காசு இல்லாம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நாங்க அந்த தொலைபேசியில நாங்க டவுன்லோட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அத சொல்லுங்க. 50 ரூபா புத்தகம் வாங்க முடியலங்க. 15000 போன் தான் வாங்க முடியுது. என்ன செய்யறது? 15000 போன் இல்ல நீங்க கை தட்டணும். வீட்டில் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு கல்வி சம்பந்தமாலும் சரி, ஏதாவது சுற்றுலா செயலும் சரி, அந்த தொலைபேசியில தான் அந்த சமூக ஊடக வழியாக தான் சொல்றோம். ஏன் ஐயா இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அரசியல் நிகழ்வுகளையே நாங்க சமூகத்தை அரசியல்ல என்ன நடக்கிறது என்று அந்த சமூக ஊடகங்கள் வழியாக நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே சமூக ஊடகங்கள் மாணவர்கள் ஊக்குவிக்க தான் செய்யுது. 32 நீங்க சொல்லுங்க. ஊக்குவிக்குதுன்னு சொல்றாரு. புக்கு வாங்க 50 ரூபா காசு இல்லைன்னு கூட சொல்றாங்க. ஆனா மாசம் 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட மட்டும் காசு இருக்கா? அப்ப சமூக ஊடகங்கள் முடக்கிதாங்கிறது. அந்த 350 ரூபா அவங்க சேர்த்து வச்சு 4-5 புக்கு கூட அவங்க வாங்கலாம். 50 ரூபாய்க்கு புக்கு வாங்க முடியலன்னா அப்ப எதுக்கு ஃபோன் இருக்கு? யாராவது பதில் சொல்றீங்களா? நம்பர் 7 சொல்லுங்க. சார் இவங்க சொல்றாங்கல்ல சார், நம்ம புக் வாங்கி படிக்கலாம். புக்கில் ஒவ்வொரு பேஜாக தேடி தேடி படிக்கிறதுக்கு இப்படி நிமிஷத்தில் நம்ம வந்து தேடி கூகுளையோ இல்லை சாட்ஜிபிடியோ ஜிமினிலையோ போட்டு இது பண்ணால் நம்மளுக்கு வந்து அது உடனே வந்து கிடைச்சிருதுல. அதுக்கு தேடி படிக்கணும், தேடி தேடி புரட்டி போட்டி படிக்கணும். அதுக்கு தேவையே இல்லை. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, எத்தனை ஆப்பு சொல்கிறாங்க பாருங்க. இது வந்து ஊக்குவிக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் 19 நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
தேடி தேடி படித்தாதாங்க அறிவு வரும், இல்லாட்டி சுய அறிவே இல்லாமல் போயிடும். அந்த ஃபோனை பார்த்து படித்தோம்னா ஃபோனில் உள்ளது அவங்க அடுத்தவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர்த்து நமக்குன்னு ஒரு சுய அறிவு எப்பயுமே இருக்காது. அதாவது நம்மளோட அறிவை பற்றி நம்ம யோசிக்கவும் மாட்டோம், நம்ம அதை பற்றி வெளியே நம்மளோட திறமையெல்லாம் கொண்டு வர மாட்டோம் வெளியே. வேற என்ன சொல்றீங்களா? நம்பர் 13 அவர்கிட்ட மைக் கொடுங்க. உட்காரு. ஐயா சுய அறிவுன்னு சொல்கிறீங்க, அது புக்கை படித்தாலும் வரும், யூடியூப்பை பார்த்தாலும் வரும். யூடியூப்னால ஒருத்தன் வாழ்கிறான், ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அதை வந்துட்டு 1,00,000 பேர் பார்க்குறான்னா 1,00,000 பேரும் அதை பத்தம் படிக்கிறான். ரெண்டாவது அப்புறம் யூடியூப்பில் ஆடு வருது, அட்வர்டைஸ்மெண்ட் இன் டிஜிட்டலைசேஷன், அதில் எத்தனை பேர் சம்பாதிக்கிறான்னு தெரியுமா? இப்போ யூடியூப்பில் ஒரு பக்கத்துக்கு ஒரு நியூஸ்லேயோ ஆடு போடணும் அப்படின்னா அதுக்கு 10,000 1,00,000 காசு வாங்குறான். யூடியூப்பில் ஆடு போடணும், ஃபேஸ்புக்கில் ஆடு போடணும்னா வெறும் 500 ரூபா தான் செலவு. அதனாலேயே நிறைய பேர் வாழ்க்கை நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய பேர் நல்லா வாழ்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஊடகம் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம், நீங்கள் முடக்குது நீங்கள் தான் முடங்கி போய் கிடக்குறீங்க. சொல்லுங்க ஐயா, அவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல. சம்பாதிக்க மாணவன் எதுக்குங்க சம்பாதிக்கணும்? மாணவன் அறிவு முதல்ல தலைப்பு படிச்சிங்களா? மாணவனோட அறிவு திறத்தை அது வந்து வளக்குதா முடக்குதான்ற தலைப்பு. மாணவன் சம்பாரிச்சு கொடுக்குதா இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுதாங்கிறது தலைப்பு இல்லை. நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்குறேன், ஆடு வருது, அந்த ஆடை வச்சு இப்போ எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க படிக்கணும் தான் யூடியூப் போவீங்க, ஆனா நீங்க படிக்க போனது மட்டுமா படிச்சுட்டு வரீங்க? ஒரு 2 நிமிஷம் தானே ஒரு பாப்பா ஆடு வரும், இந்த நடிகைக்கு இவரோட திருமணமா, ஐயோ யாருக்கு இதோட திருமணம் ஆச்சு, வச்சு பார்த்துடா அதை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் முதல்ல எடுப்பீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தாங்க சுய கட்டுப்பாடு வேணும், நீங்க தான் எடுத்து பார்க்காம இருக்கும். சுய கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க. மாணவரோட வயது அப்படி, அவங்களுக்கு முடிவெடுக்கிற அந்த மூளை வந்து இப்போ வரைக்கும் முழுசாவே வளர்ந்துருக்காது. அதனால தான் நாங்கள் மாணவர்களுக்கு சமூக வலைத்தளம் வேண்டாம்னு சொல்றோம். நம்ம தாங்க இன்னும் விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியாலலாம் சமூக வலைத்தளம் 16 வயதுக்கு கீழே இருக்கிற மாணவன் பயன்படுத்த தடைன்னு விதிச்சிருக்கான். அப்படி அவன் பயன்படுத்தினானா, அவன் எந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துறானோ அந்த சமூக வலைதளத்திற்கு 300 கோடி ரூபாய் அபராதம் விதிப்போன்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன அறிவிலாமலா சொல்றான்? அவனுக்கு என்ன லூசா இல்ல கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் மாணவன் படிக்க வேணாம், அவன் வந்து சும்மா இருக்கட்டும், அவனுக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிடுவோம், அப்பதான் அவன் அறிவு இல்லாம இருப்பான். அறிவு திறன் வளருதுன்னா அவன் எதுக்குங்க தடை பண்ண போறான்? இன்னும் எத்தனை தற்கொலை நடந்தா இந்தியாவில் அந்த தடை வரும் தெரியல. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் அந்த தடை வரணும். நீங்க என்ன சொல்றீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்பர் 2 சார், அவங்க அறிவுத்திறனை வந்து குறைக்குதுன்றாங்க சோசியல் மீடியா. இப்போ அறிவுத்திறனால தான் நம்ம சம்பாதிச்சு இவ்வளோ தூரம் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். சரி, அந்த அறிவுத்திறன்ல நம்ம எப்படி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்போம்? இந்த இடமே நமக்கு கிடைச்சிருக்காதே. அது என்ன சொல்றது? நம்ம இளைஞர் சமுதாயம் இந்த இடத்துக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து சமூகம் தான் காரணம் சொல்றீங்க. காரணம். ஆமா, அறிவு வளர்க்கறது எப்படினாலும் வளர்த்துக்கலாம். அந்த அறிவை வளர்த்து தான் நம்ம சம்பாதிக்கிறதோ நம்ம லைஃப் ஸ்டைலோ எதா இருந்தாலும் நம்ம அறிவை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அது புத்தகத்தோட எங்க சமூகத்தில் ஈஸியாக கிடைக்குதுன்றதான் நாங்கள் சொல்கிறோம். புத்தகத்தோட அறிவுங்கிறது ஊடகங்களில் ரொம்ப எளிமையாக கிடைக்குதுன்னு சொல்கிறார். நீங்கள் ஏதாவது மாற்று கருத்து வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். 24 வாங்கி கொடுங்க. இப்போ ஆடெல்லாம் வச்சு அவங்க சம்பாதிக்க சொன்னாங்க. அதில் வந்து கேர்ள்ஸ் இப்போ ஆடு கொடுக்குறாங்க சார். நம்பர் போட்டிருக்கும்போது நைட்டு 12 மணி ஆனாலும் தப்பாக ஃபோன் போட தான் செய்கிறாங்க பசங்க. போடாமல் இருக்காங்களான்னு சொல்லுங்கள். அவங்களால அப்படி இருக்க முடியுமா? நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கூட இப்போ நீங்கள் போகிறீங்க, படிக்க தான் போகிறீங்க, சரி, நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டோன்னே அடுத்த நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போவீங்க. பிடிச்சவங்க மெசேஜ் பண்ணலாம், பிடிச்சவங்க எப்போனாலும் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு படிப்பா, அதுவாங்க கேட்டால் அவங்க நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அதான்ப்பா, ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் படிக்க முடியுமா அவனையால தொடர்ச்சியா? 2 நிமிஷத்தில் 3ஆவது நிமிஷத்தில் ஒரு டெப்க்குன்னு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்துட்டு மெசேஜுக்குள்ளே தான் போவோமே தவிர நம்ம அந்த பேஜை அடுத்து ரீட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது பதில் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நம்பர் 15. நல்ல கருத்து சொன்னால் கை தட்டுங்க. அது எந்த அணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்ல கருத்து இல்லை. இப்போ அந்த தம்பி சொன்னார், ரீல்ஸ் வந்து கெட்ட ரீல்ஸாக வருது, ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது, அதனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். ஐயா, செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். எல்லா சமூக ஊடகங்களுக்கும் ஒரு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டா உங்களுக்கு எதுக்கு கெட்ட ரீல்ஸ் வரப்போகுது? அதான் நாங்கள் கேள்வி. சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அந்த ரீல்ஸ் அந்த செட்டிங் ஆஃப் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. கனி இருக்கும்போது ஏன் காயை தேடுறீங்க? கனி இருப்ப காய்க்கவன் நட்டு, அதான் மொதல் விஷயம். 2வது, பிள்ளைங்க வந்துட்டு ஸ்க்ரீன் திரையினால அவங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், குழந்தைங்க கையில் ஃபோன் எதுக்கு போகுது? அது உங்கள் சுய கட்டுப்பாடு, உங்கள் பேரண்டிங்கில் அது இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் சமூக ஊடகத்தை குத்தம் சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. ஏஐ வந்து உங்கள் அறிவை வந்து சீரழிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.
நீங்க ஏஐ கிட்ட போய் ஏஐ ஓபன் பண்ணி வச்சுட்டு ஏஐ எதையாச்சும் கொடு அப்படின்னு கேட்டா அது கொடுக்காது. உங்க கற்பனைக்கு ஏத்த வடிவத்தை மட்டும்தான் ஏஐ கொடுக்குமே தவிர அதுல உங்க கற்பனையும் கலந்துருக்கும், உங்க அறிவும் கலந்துருக்கும். நீங்க போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வேணும், இந்த தகவல் இந்த அளவுல இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்னு சொல்லி நீங்க அந்த உங்க கற்பனையை கிட்ட ஷேர் பண்ணும் போதுல அதுதான் வந்து உங்களுக்கு அந்த வடிவத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி எல்லா டீட்டெயிலும் அது கொடுக்காது. அது உங்களுக்கு தேடுதலுக்கான வழியை வந்து கூட்டிட்டு போகுமே தவிர உங்களை வந்து அழிவு பாதைக்கு என்னைக்குமே கூட்டு போகாது. இப்ப கத்தி எடுத்தவன் ஆட்டை வெட்டுறானா ஆப்பிள வெட்டுறானாங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. சமூக ஊடகத்தை பயன்படுத்தும் போது நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது உங்க கையில தான் இருக்கே தவிர நீங்க வந்து சமூக ஊடகம் வந்து முடக்குதுன்னு சொல்றதுக்கு உங்க கையில இருக்கிறது சமூக ஊடகங்கிற ஒரு கத்தி. அந்த கத்தியை நீங்க ஆப்பிள வெட்டணுமா ஆட்டை வெட்டணுமா ஆளை வெட்டணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. 28 அதாவது அக்கா சொன்னாங்க நீங்கள் வந்து கத்தியாக பயன்படுத்தணும், அதை தான் நானும் சொல்கிறேன். அது கத்திங்க, அதனால தான் பார்த்து பயன்படுத்துன்னு சொல்கிறேன். இப்போது ரீல்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பார்த்து ரீல்ஸ் போடுறவே நல்லா இருக்கான், போட்டு முடிச்சுட்டு அவன் நல்லா சம்பாரிச்சிட்டு போகிறான். ஆனால் பார்க்குறவனுக்கு எவனுக்காவது பெனிஃபிட் இருக்கா? டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அதே டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிச்சிருந்தாலோ ஏதாவது ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் ஏதாவது டைம் கொடுத்துருந்தாலோ ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்களே. உட்காந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரீலை பார்க்கவும் தான் நாங்கள் முடக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஏன் தெரியுமா சொல்கிறோம்? ரீல் பார்க்கும்போது செட்டிங்ஸில் போய் நீங்கள் போய் மாற்றணும்னு சொல்கிறீங்கல்ல, மாற்றும் போது அது எல்லா குழந்தைகளுக்கும் அது அப்படி போய் மாற்றணும்னு தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸோட திறனை வந்து குறைக்குது, முடக்குகிறது அப்படின்னு சொல்கிறேன். மாணவர்களின் திறனை இது முடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, முடக்கலைங்க, நான் எப்படி இருக்கேன் பாருங்க, ஊக்குவிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 11 சொல்லுங்கள். ரீல்ஸ் பார்க்குறோன்றீங்க. நீங்கள் ரீல்ஸ் மட்டும் பார்க்குறீங்க. நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் சொல்கிறாங்க, எந்த கம்பெனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் தான் இன்ஸ்டாகிராமில் வருது. நீங்கள் ஏன் ரீல்ஸ் பக்கம் போகிறீங்க? அந்த இது பார்த்தா அதுலேருந்து நிறைய நம்ம வளர்த்துக்கலாமே. ரீல்ஸ் மட்டும் பார்க்கணுன்றது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வரும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதாங்க வரும் உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் நல்லதை கேளுங்க, நல்லதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள். நம்ம 20 இங்க எல்லாரும் நிறைய பேர் ரீல்ஸ் பத்தி தான் மேக்ஸிமம் பேசுனாங்க. அது கிடையாது தலைப்பு. முதல்ல ரீல்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் எப்படி சொல்ல, இப்போ அது நீங்க ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நேரம் பாக்குறீங்க, எப்படியும் ஒரு 5 hours ஆச்சு ஆகுமா? 5 hours இல்ல 2 hoursன்னு கூட வச்சுக்கோங்களேன். 2 hours பாக்குறீங்க, யாருக்காக பாக்குறீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ போடுறவனுக்கும் போட்டாலும் அவனுக்கு ஏதோ நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி தான் அவன் காசு போடுறானே தவிர அது வந்து கூகுளுக்கு தான் காசு போகுது. அதை ஸ்க்ரீன் நீங்க பாக்குறீங்களா, அதுல ஏதோ ஒரு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்க நல்லா யூஸ்ஃபுல்லாவே ஒரு 5 மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், அப்படி உங்களுக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னாலும் அவன் கூகுள் காரனுக்கு தான் காசு போகுதே தவிர நமக்கு ஒன்றும் வரப்போகுது இல்லை. ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு எலும்பு துண்டு, நாய்க்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி அவன் போடுறான். இதில் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க வந்து இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் நியூஸ்லாம் இப்போ ஈஸியாக பார்த்துக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ உண்மையிலே நியூஸ்லாம் ஒரு ஊடகத்தில் வர நியூஸ்லாம் உண்மையாக நம்ப முடியுதா சார்? ஒவ்வொரு நியூஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான். ஒருத்தவங்க பார்த்தா 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க, இன்னொருத்தவங்க 2 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. நம்ம எதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னே தெரியல. ஸோ நம்மளா யோசிச்சு ஸோ இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளா யோசிச்சோம்னா தான் கரெக்டான இதுக்கு. சரி, வேற ஏதாவது மாற்று சொல்லுங்க. ஊடகங்கள் இப்படி வந்து மாற்றி இது சொல்கிறாங்க. வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்னா யாரை நம்பலாம்? ஊடகங்களையும் நம்ப முடியல, வேற பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற யாரை நம்பலாம்? நம்ம வேற இல்லை சார். இப்போ வேற என்ன நம்பலாம்னா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கலாம். நியூஸ் பேப்பர் எல்லா பேப்பர்லையும் ஒரே மாதிரி தான் நியூஸ் இருக்கா? நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் நான் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல. உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட், தேவையான கண்டென்ட்னா நீங்க உங்களுக்கு இப்ப ஒரு இடத்துல ஒரு மனைவி வந்து இது கணவன் மேல இது கம்மிக்கல்ல போட்டு கொன்னுட்டான், அந்த நியூஸ் நம்மளுக்கு தேவையா? தேவையில்ல. சோ அத போட்டு நீங்க ஒவ்வொரு நியூஸ்லயும் தேடி பாக்குறதுல சில மனைவிகளுக்கு தேவைப்படலாம். அது நமக்கு தேவையில்ல. ஒருவேளை எஜுகேஷன்ல இது ரிலேட்டடா உங்களுக்கு தேவைன்னா நீங்க அந்த பிளேஸ்ல போய் விசாரிச்சு, இப்போ ஒரு காலேஜ் பத்தி எனக்கு இந்த இது தெரியும்னா நீங்க போய் விசாரிங்க, நீங்க போய் அதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. ஊடகத்துக்கு ஓரமா வச்சுட்டு நீங்க ஸ்பாட்டுக்கு போங்க, ஸ்பாட்டுக்கு போய் இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி உட்காருங்க. நம்பர் 14 சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க?
ஐயா எல்லாரும் எஜுகேஷன் மட்டும் பேசுறாங்க. ஆனா இதோட தலைப்பு என்னது? சமூக ஊடகங்கள் திறனை ஊக்குவிக்குதா முடக்குதானா? இப்போ ஜல்லிக்கட்டு வந்து எதிர்த்து இளைஞர்கள் வந்து போராடினாங்க. அதை இவங்கள மாதிரி நியூஸ் பேப்பர்ல பார்த்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் தான் அது நம்மளுக்கு பேப்பரை கையில கிடைக்கும். ஆனா சமூக ஊடகம் இருக்கிறனால தான் இப்படி ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு தெரிஞ்சு அங்க அத்தனை இளைஞர்கள் கூடி தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டை நம்மளுக்கு மீட்டு கொடுத்தது சமூக ஊடகம் தானேயா? அது எப்படியே சமூக ஊடகம் முடக்குதுன்னு அவங்க பேசலாம்? எப்படி முடக்குச்சு நீங்க சொல்லலாம். சமூக ஊடகங்கள் தான் நமக்கான ஒரு பாரம்பரியத்தை மீட்டு கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்து பேசுறதுனால சொல்றேன். ஏன் இதுக்கு முன்னாடி காந்தி, அம்பேத்கர் இவங்கெல்லாம் போராடி உங்களுக்கு விடுதலை வாங்கி தரலையா? சமூக வலைதளமா வாங்கி கொடுத்தது? அவங்களுக்கு என்ன சமூக வலைதளம் இருந்துச்சு சொல்லுங்க? சமூக வலைதளம் இருந்தாதான் விடுதலை பெற முடியும். பத்திரிகைக்காக காத்திருந்துருக்குறாங்க. டிவியில் ரேடியோவில் அந்த செய்தி வர்றதுக்காக இன்னைக்கு காந்தி பேசுறாரு, இன்னைக்கு நேதாஜி பேசுறாருன்னு மக்கள் காத்து கிடந்திருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போராடின ஒரு 10 பேரை சொல்லுங்க பார்ப்போம். நான் தேசியத்துக்காக போராடின 1000 பேரை சொல்லுவேங்க. அதுதாங்க சமூக ஊடகத்தோட தாக்கம். ஜல்லிக்கட்டுனால போராடினாங்க, அதனால தான் வெற்றி கிடைச்சது. அப்போ இந்திய போராட்டம் எப்படி கிடைச்சது? எப்படி வெற்றி பெற்று சுதந்திரம் அடைஞ்சிங்க? நீங்கள் இப்போ சுதந்திரம் அடைஞ்சு இருக்கீங்கன்னா சமூக ஊடகம் இல்லாதனால தான். அப்புறம் இன்னொரு சகோதரி சொன்னாங்க, நாங்கள் வந்து ஏஐல படிக்கிறோம் அப்படின்னு. ஏங்க ஏஐ சமூக ஊடகமே இல்லைங்க, அது செயற்கை நுண்ணறிவுங்க. அது எப்படிங்க சமூக ஊடகத்துன்னு சொல்கிறீங்க? பாவம் அவங்களுக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக ஊடகங்கள் மாதிரி போராடின அந்த ஜல்லிக்கட்டில் போராடல எனக்கு ஞாபகம் இருக்குது பிக் பாஸ் ஜூலி மட்டும்தான். அதுக்கப்புறம் அது கூட பிக் பாஸுக்கு போனதுக்கப்புறம் தான் ரொம்ப இதானாங்க, பாப்புலர் ஆனாங்க, ஃபேமஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். சரி வேற நீங்கள் சொல்லுங்கள், மாற்றி சொல்லுங்கள். ஊக்குவிக்குது சமூக ஊடகங்கள். சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசுனீங்களே, கரெக்டு தான். அந்த காலத்தில் எதுவும் சோஷியல் மீடியா எதுவும் இல்லை, ஆனால் சுதந்திரம் வாங்கணும், கரெக்டு தான். ஆனால் இப்போ காசாவில் இன்னும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த நியூஸ் பேப்பரில் நியூஸ் வருது? யார் போடுறா? யாருமே போடுறதில்ல, யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இஸ்ரேல் அங்கே இன்னும் பல பேர் பாலஸ்தீனத்தில் செத்துட்டு தான் இருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வருதா பார்க்குறீங்களா? கிடையாது. ஆனால் இன்னும் நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் சாகுறாங்க, எங்கே இதாகுதுன்னு எல்லாம் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. சமூக ஊடகம் மேபி அந்த காலத்தில் இருந்திருந்தா நமக்கு இன்னும் வேகமாக தான் சுதந்திரம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க, நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்கன்னே தெரியாமல் தான் இந்தியர்கள் அத்தனை வருஷமாக முதல்ல வாழ்ந்தாங்க. அவங்க உணரவே அவங்களுக்கு டைம் ஆச்சு. அப்போ சமூக ஊடகம் நேரம் அவங்களுக்கு இருந்திருந்தா அவங்க வேகமாக உணர்ந்திருந்தா வேகமாக சுதந்திரம் அவங்க போராடி இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் போராட்டங்கிறது நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியலை, நம்ம பார்க்காதனால அது நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, நான் வந்து உங்களை எல்லாத்தையும் அந்த தலைப்பை நோக்கி ரொம்ப சுருக்கமாக உங்களை கூட்டு போகிறேன். ஒன்று தான் தலைப்பை நீங்கள் ரொம்ப வெளியில் எடுத்துகிட்டு போக வேணாம். உங்களுடைய திறன்கள், தலைப்பே மாணவர்களின் திறன்கள். உங்களோட திறனை இந்த ஊடகம் ஊக்குவிக்குதா? சார் நான் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி பப்ஜி தான் விளையாடுறேன், என்னை முடக்கிருச்சு. உங்களை ஊக்குவிக்குதா? உங்கள் சார்ந்தவர்களை இது ஊக்குவிச்சிருக்கிறா? உங்கள் சார்ந்தவர்களை முடக்கி இருக்குதா? நீங்கள் அப்படியான உதாரணங்கள் இருந்துச்சுன்னா யாராவது எடுத்து சொல்லலாம். சொல்லுங்கள். 27 ஏஐ சாட்ஜிபிடினால நம்ம ஓனா திங்க் பண்ண முடியல, அதே டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஓனா யோசிக்க முடியல. இது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுது? உங்களை அஃபெக்ட் பண்ணுது. நீங்க சொந்தமா யோசிக்க முடியல. ஏஐ வந்து நீ யோசிக்காத நான் யோசிக்கிறேன்னு சொல்லுது. ஏஐ சாட்ஜிபிடினால ஓனா யோசிக்க முடியல. நமக்கு தான் ஒருத்தர் இருக்கான்ல, என்ன கொடுத்தாலும் ஒரு டைம் சிக்கிட்டால, நம்ம எதுக்கு யோசித்துக்கின்னு நீங்க முடிவு பண்றீங்க. சரி, அதனால அது முடக்கல, நீங்களா போய் முடங்கிறீங்க. போறவை பார்த்து நீங்களா முடங்கிறீங்க, அப்படிதானே? அது இல்லைன்னா நீங்க போக மாட்டீங்க. சரி, ரைட், ஓகே. அதெல்லாம் முடக்கலங்க, ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றாப்ல தம்பி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பப்ஜி, இப்போ கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கேன், இப்போ இந்த பப்ஜியில் ஆட போயிட்டான் அப்படின்றீங்களே. இப்போ சிஎம் டிராஃபின்னு ஒன்று நடந்துச்சு ஸ்போர்ட்ஸ்காண்டி. அப்படி இருக்கும்போது இந்த முடங்கி இருக்கவங்களுக்கும் இந்த இது ஒரு பாதையில் ஊக்குவிக்க ஏதாவது இது கொண்டு போகுது சார்? சிஎம் டிராஃபின்னு ஒன்று நடந்துச்சு. அதில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு 27 ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. அதுக்கு ப்ரைஸ் மணி மணி அலோகேட் பண்ணி அதை நடத்துனாங்க. அதனால அந்த முடங்கி கிடக்கிறவங்களும் அந்த வழியை ஊக்குவிக்கலாம் தெரியாது. அவங்க தான் முடக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்க அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற யாராவது போயிருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் நடந்ததான், ஆன்லைன்லேயே நிறைய ஸ்போர்ட்ஸ் நடந்தது தம்பி சொல்கிறாப்புல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சரி, அதெல்லாம் இல்லைங்க, முடக்குது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவார்? இல்லை, அவங்க எல்லாருமே சொன்னாங்க சோசியல் மீடியாவில் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்து நீங்கள் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கிறானா பார்த்துட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி எப்படி தெரியுமா?
நான் இங்கே போயிட்டு இருந்தேன், ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாரு அப்படின்னு எடுத்து அதை ரீலாக தானேங்க போடுறீங்க. இப்போ அங்கே போர் நடந்துச்சு, இங்கே போர் நடந்துச்சுன்னு அதுக்கு எதாவது நம்ம உணவு கொண்டு போய் கொடுத்தோமா, எதாவது ஹெல்ப் பண்ணோமா? இல்லை, அந்த நியூஸை பார்க்குறோம், ஷேர் பண்ணுறோம், அதனால் எதாவது நன்மைகள் இருக்கா? இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்துச்சு, அதனால தான் நாங்கள் படித்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஆன்லைன் கிளாஸ் படிச்சிங்கல்ல, படித்ததுலேருந்து யாரையாவது பார்த்து இந்த பக்கத்தில் இருந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிப்பானா யாருக்கா சொல்ல தெரியுமா? இல்லை, அது ஏதோ கண்டிப்பாக படிக்க வேணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுக்காக ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணோம், அவ்வளோதான். அதில் படித்த கொஷினுக்கு யாருக்கா ஆன்சர் தெரியுமா? தெரியாது. இதுவே புக்கை திறந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு திறன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சோசியல் மீடியா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து முடக்க தான் செய்யுது. மறுபடியும் நான் உங்களை குறுகிய பாதைக்கு கூட்டு போகிறேன். உங்களுடைய விளையாட்டுத்திறன், உங்களுடைய பேச்சுத்திறன், உங்களுடைய நடனத்திறன், என்ன திறனாக வேணால் இருக்கலாம். அந்த திறன்களை இந்த சமூக ஊடகம் ஊக்குவிக்கிறதா? உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் போடுறவங்க பக்கத்துலேருந்து நான் சொல்கிறேன், அவங்களுடைய நடன திறமையை இந்த ஊடகம் ஊக்குவிக்குது. உங்களுக்கான பாயிண்ட் தான், கைத்தட்டலாம். அதே நேரத்தில் அதுக்கு கிடைக்கக்கூடிய மோசமான விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் அது அவங்க வாழ்க்கையை அழிக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் இதுதான். உங்களுடைய திறனை, இதெல்லாம் என்னுடைய திறன், இந்த திறனை இது முடக்குது, இல்லை இந்த திறனை இது ஊக்குவிக்குது, அதுலேயே போகலாம். மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி ஏற்கனவே பேசிய தலைப்புகளை பேச வேண்டாம், சரியா? இப்போ சொல்லுங்கள் தம்பி. 31. ஐயா, எனது சகோதரி சொன்னாங்க, நாங்கள் தொழில்நுட்பம் நாங்கள் அதை பண்ணுறதுனால தான் அது முடக்குதுன்னு சொன்னாங்க. இன்று நான் ஒரு என் வாழ்வில் நடந்ததை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, என் வாழ்வில் வேண்டாம், உங்கள் வாழ்வில் நடந்ததை நான் சொல்கிறேன். இப்போ அன்புதனை எல்லாம் சேதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ், சரி, அவங்க பழைய சிவன் கோயிலெல்லாம் புனரமைப்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மூலிமா பல லட்சம் சிவன் கோயிலை புனரமைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைய. அது மூலிமா அவங்கள தொடர்பு கொண்டு ஒரு அழிவிலிருந்து இந்த ஒரு சிவன் கோயிலை இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் சென்னல்குடியில் ஒரு கிராமத்தில் நாங்கள் மீட்டெடுத்தோம். அதுக்கு நானும் பார்ட்டிசிபேட் நானும் பண்ணினேன். அது சமூக ஊடக மூலிமா தான் நாங்கள் அது நடத்தினோங்க ஐயா. அது நாங்களே சேர்ந்து எல்லாம் நடத்தினோங்க ஐயா. அது அவர் இருக்காரு, இந்த மாதிரி பழையவையான சிவன் கோயிலெல்லாம் புனரமைக்கிறார், பழைய கோயிலை புனரமைக்கிறான்னு சொன்னால் அந்த தொழில்நுட்பம் மூலமாக தான் எங்களுக்கு தெரியுது. இதே அவர் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் அவரை தொடர்பு கொள்ள முடியுமா? அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த சமூக ஊடகம் மூலிமா தான் நாங்கள் அவர் யார், அவர் என்ன, அப்படி என்ன பண்ணுறான்னு சொல்லி அவர் செய்கிற இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு சிவன் கோயிலை மீட்டோம். அப்படின்னா அது இந்த தொழில்நுட்பம் தானே ஐயா. அதனால சமூக ஊடகங்கள் மாணவர்களை ஊக்குவிக்க தான் ஐயா செய்கிறது. ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். 22. மை கொடுங்க. எப்படி உங்களுடைய திறமையை, உங்களுடைய திறன்களை முடக்குது? ஐயா, அந்த சகோதரர் சொல்கிறாரு, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் தான் கிடைக்கிது. நம்ம ஊர்லேயே இங்கே நிறையா விஷயம் புனரமைக்க வேண்டியது இருக்கே, அதெல்லாம் இங்கே போய் பார்த்தா தானே தெரியும். ஃபோனில் பார்த்துருந்தா எப்படி தெரியும்? ஃபோனில் பார்த்தா தூரத்தில் இருக்கிறது தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறது யாருக்கு சார் தெரியுது? ஏன் பக்கத்தில் இருக்கிற சகோதரி பற்றி தெரியும்னா நான் அவங்ககிட்ட பேசணும், தொலைவில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? அமெரிக்காலாம் பெரிய விஷயம், அப்புறம் பார்த்துக்கோங்களா. அல்லம்பட்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நேரில் போய் தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான திறன்கள். இன்னொரு சகோதரர் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அவங்களோட பெற்றோர்கள் சோஷியல் மீடியானாலயா சார் அவங்கள வளர்த்துருக்காங்க? அவங்க வெளியே போய் 4 இடத்த பார்த்ததுனால தான் சார் அவங்களுக்கான ஒரு அறிவு கிடைச்சது. அவங்கள இப்போ உட்கார வச்சு படிக்க வச்சுருக்காங்க. அப்போ இவங்களும் நாளைக்கு வேறு இடத்துக்கு போய் தான் படிக்கணுமே தவிர, வேலை பார்க்கணுமே தவிர, அந்த ஃபோன்லேயே உட்காந்துருந்தா அவங்களோட அறிவு எப்படி சார் வளருதுன்னு நான் கேட்குறேன். எல்லாமே உங்களை தேடி வராதுங்க, நீங்கள் தான் தேடி இடத்துக்கே போகணும். உங்களுக்கு தேடி போகணுங்கிற அந்த தேடலுக்கான திறனையே முடக்குதுன்னு சொல்கிறீங்க. வேற யாராச்சும் சொல்லுங்கள். இப்போ சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் தான் தேடி போகணும். இந்த உள்ளூரில் இருக்கிற நியூஸில் எங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஊரில் இருக்கிற நியூஸுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, விருதுநகர் 2.1. விருதுநகரில் இருக்கிற எல்லா விதமான தகவல்களையும் அவன் போட்டுக்கிட்டு தான் இருக்கான். உங்கள் தொலைதூர பார்வையை வந்து எளிமையாக்குது அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து உங்கள்கிட்ட அந்த தொலைதூரம் இருக்கிறத சேர்க்குது. 2வது விஷயம், எப்படி வந்து மாணவர்கள் திறனை வந்து இது ஊக்குவிக்குது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இப்போ ஜெயிச்ச ஒரு அக்கா பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெலிகிராம் டிடி சேனல்னு ஒன்று டிடிஎன் இருக்கு, அதில் எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லா கீ ஆன்சரும் வந்துடும். அதை நாங்கள் போட்டு போட்டு பழகி எங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஈஸியாகி இன்னைக்கு நாங்கள் வெற்றி அடையிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஒரு சமூக ஊடகங்கள் அவங்களோட திறனை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் சொல்லலாம்.
இப்போ முந்தி காலத்துலலாம் ஒரு ஆன்சர் கீ வேணும்னா எக்ஸாம் எழுதுனவங்களை தேடி போய் நம்மளால பிடிக்க முடியாது. அவங்க எழுதிட்டு அடுத்து போயிருவாங்க. கொடுக்கறதுக்கான மனப்பான்மை இருக்குமா என்னன்னு தெரியல. இவங்க சொல்லியிருக்காங்க புக்கு வாங்க காசு இல்லாமையா நீங்க வந்து இது பண்றீங்க. புக்கு வாங்குறதுக்கு தனியா நம்ம காசு தேவை. இப்போ நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே போன் இருக்கு. 355 ரூபாய் எல்லாரும் போட்டிருக்கோம். இ சோர்ஸ் நிறைய இருக்கு. ஏன் நீங்க அதுல யூஸ் பண்ணி படிக்கலாமே, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க? அதுதான் எங்களுக்கு தேவை. நாங்க இ சோர்ஸை ஃப்ரீயா எடுத்து படிக்கிறோம். அதுல நாங்க முன்னேறோம். ரெண்டாவது விஷயம் வேலை வாய்ப்பு. முந்திலாம் வந்து வேலை வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வரும். அதை கட்டிங்க எடுத்து தேடி தேடி வச்சு இப்போ அதுக்கு தேவையே கிடையாது. லிங்க்டின் ஒரு ஆப் இருக்கு. அதுல உலகத்துல இருக்க எல்லா மூலையில இருக்கிற வேலை வாய்ப்பும் அதுல போடுறாங்க. நம்ம காலேஜ்ல படிச்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க்டின் மூலமா அவங்களுக்கு தைரியமே கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அவ்வளோ தைரியமா இப்போ அவங்க செயல்படுறதுக்கு வெளியூருக்கு போய் ஒரு பொண்ணால சாதிக்க முடியுதுன்னா லிங்க்டின் மூலமா அது முடியுதுன்னா அது கண்டிப்பா எங்களை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கும் நிறைய புத்தகங்கள் மூலமாக ஊக்குவிக்குது. நிறைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் கொடுத்து உங்களை படிக்க வைக்குது, ஊக்குவிக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஊடகங்கள் ஊக்குவிக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 17 நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உங்களை முடக்குதுன்னு சொல்கிறீங்க? அவங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் படிச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க 6 to 12 படித்தாங்கல்ல, அவங்களோட புக்கு இருக்கும்ல, அவங்க காசு கொடுத்து வாங்கணும். அதான் 6 to 12 தானே குரூப் 4க்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த புக்குமே இருக்குல்ல. அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், அவனுக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. அவங்க அனுப்புவாங்களா? பாருங்க, ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ண அனுப்புறேன்னு சொல்கிறாங்களாம். அனுப்ப மாட்டாங்களாம். சொல்லுங்கள், உட்காருங்க தம்பி. ஐயா, மறுபடியும் நம்ம டாபிக்ல இருந்து ரொம்ப வெளியே போயிட்டோம். நான் இப்ப மறுபடியும் வரேன். மாணவர் திறமையை எப்படி ஊக்குவிக்குது? இப்ப மாணவன் போகாம நான் ஏன் பர்சனல் லைஃப்க்கு நான் போறேன். முதல்ல எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது. எங்க அம்மா கிட்ட போய் கேட்டா ஐயோ எங்க அம்மா சமைக்கிறேன்ற பேர்ல அது வேணாம், நம்ம அதை பத்தி பேச வேணாம். நாளைக்கு சோறு கிடையாது வீட்டுல. எங்க அம்மா சமைக்கிறதே நான் வாயில வைக்க முடியாது பாதி நேரம். அதனால எங்க அம்மா கிட்ட என்னால கேட்க முடியல. அப்போ நான் யார்கிட்ட கேட்கலாம் பார்த்தா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டேன். அவன் சொல்றா இவ்வளோ புளி போடு அப்படிங்கிறா. இன்னொருத்தி கேட்டா புளியெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறா. இப்படி ஒவ்வொருத்தையும் ஒன்னொன்னு சொல்றாங்க ஐயா. அப்போ நான் என்ன பண்றேன், யூடியூப் போறேன். நான் 4 வீடியோ பார்க்குறேன். 4 வீடியோ தான். 4 வீடியோலையும் எனக்கு தெரிஞ்சிருது ஒரு சில டிப்ஸ் இருக்கு, ட்ரிக்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் தெரிஞ்சு இப்போ நான் நல்லா சமைக்கிறேன், நான் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என் திறமையை நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு பாட்டு பாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் என்ன, எனக்கு குரல் நல்லா இருக்காது. இருந்தாலும் நான் எப்படி மாற்றலாம், ஸ்ருதி தாளம்னா என்ன, எல்லாமே அதை பார்த்து தான் கற்றுக்கிறேன். என் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் இப்போ பாட்டு வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோ போட்டனால தான் அவங்களுக்கு பாடுறதுக்கு திறமை இருக்குன்றதே எங்களில் பாதி பேருக்கு தெரியும். அவ்வளோ அமைதியான பொண்ணு. நீங்கள் அவள் பேஜை பார்த்தீங்கன்னா அவள் அப்படி பாடியிருப்பா. அவள் அவ்வளோ அழகாக பாடுவா, அவ்வளோ மியூசிக் போடுவா. இந்த இதுக்கு இந்த ஸ்ருதி இந்த தாளம் அவள் டுட்டோரியல்ஸ் போடுறா லிட்ரலா. அவள் அப்போ எவ்வளோ திறமை அவளுக்குள்ளே வச்சுருந்தா. அந்த ஒரு சோஷியல் மீடியாவால் தான் அவள் வெளிக்காட்டுறா. கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் அப்யூஸ் பண்ணுறாங்கன்றீங்களே, அதே கமெண்ட் செக்ஷனில் அவள் தப்பு பண்ணா இந்த ஸ்ருதியில் இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்டமா, இதை நீ கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி திருத்தவும் அத்தனை பேர் இருக்காங்க. தப்புன்னு சொல்கிறீங்களே, அதில் இருக்கிற நன்மையும் பாருங்கங்க. நீங்கள் என்ன முடக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த அம்மா சமையல் கலையவே வந்து பார்த்து தான் கற்றுக்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா சமையல் வீடுலேயும் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்களான்னு தெரில. சமைச்சு சாப்பிட்ற மாதிரி போட்டால் தானே நாங்கள் நம்ப முடியும். சரி, ஓகே. இது மாதிரி பாட்டு திறமையில சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமையல் திறன், பாட்டு திறனெல்லாம் சமூக ஊடகங்கள் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முடக்குதுன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள், 19 நம்பர் 19 எப்படி நீங்கள் முடக்குதுன்னு சொல்கிறீங்க? அது வந்து நம்ம இப்போ என் தம்பியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து எதுவும் தெரிலாட்டி அதை வந்து அதில் வீடியோ ஏதாவது வரும்ல, அந்த மாதிரி ஆப் ஏற்றி அப்படி தான் விளாட்றான். இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்தால் வீட்டிலலாம் பேச மாட்டான், உட்காந்து விளாண்டுட்டு இருப்பான். நாங்கள் கூப்பிட்டாலும் முறையவே மாற்றி சொல்லுவோம். அக்கான்ற சித்தின்மை அந்தளவுக்கு அதில் மூழ்கி அந்தளவுக்கு இதாக மாறிடுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு அடிமையாயிடுறாங்க. ஃபோனை பார்த்துட்டு கடைசிக்கு அதில் ஃபோனை பார்க்காடா செய்யாடான்னோம்னா கடைசிக்கு நம்ம மேலே தான் கோவப்பட்டுட்டு உடனே வெளியே இருந்துச்சு எங்கிட்டாவது போயிடுறாங்க. இல்லை நான் சூசைட் பண்ணிக்கிட்டே அது இதுன்றாங்க. எதுக்கு அவ்வளோ இதுக்கு போகணும்? அதே இது வீட்டில் உட்காந்து எல்லோரும் இருக்கோம்ல, கூட எல்லோரும் ஒன்று கூடுறப்போ ஒன்றா இருந்து பேசி செஞ்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் அதை இது பண்ணிக்கலாம். இதே இது வீட்டில் பாட்டி இருப்பாங்க, பாட்டிகிட்ட சமையல் கற்றுக்கலாம்.
ஏன் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கு தெரியும். என் வீட்டில் யாருமே சமைக்கவே இல்லையா, இல்லை பக்கத்தில் எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம் செய்கிறோம், அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அதானே, எங்கேயோ இருக்கிற யார்கிட்டயோ கற்றுக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பாட்டிகிட்ட கேட்கலாம், உங்கள் வீட்டில் யாராக இருக்கலாம், எதிர்த்த வீட்டு பாட்டிகிட்ட கேட்கலாம், எங்கள் பாட்டி கடன் வாங்கி கூட கேளுங்க. பாட்டியா இல்லை உட்காருங்க. இவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மன ரீதியான உளவியல் ரீதியான ஒரு பெரிய அச்சுறுத்தலை இந்த சமூக ஊடகங்கள் கொடுத்துட்ருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அக்காவையே சித்தின்னு சொல்கிறான். பார்த்துக்கோங்க, 1 மணி நேரம் அதை விட்டு வெளியே வரவே மாட்டான். அதை நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது ஒரு பெரிய விரக்தியில் தள்ளப்படுறான். அதுக்காக அவன் பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறான். தற்கொலை, கொலைன்ற அளவுக்கெல்லாம் போகிறான். இப்போ அந்த எந்த அளவுக்கு அது அவனை மூழ்கடிச்சு முடக்கி வச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சமூக ஊடகங்கள் முடக்கலை, ஊக்குவிக்குது அப்படின்னு. வேறு யாராச்சும் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். சிஸ்டர் சொன்னாங்க அவங்க தம்பிக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு ஃபோனை கொடுத்துருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு எதுக்கு சார் ஃபோனை கொடுக்குறாங்க? யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோனை கொடுக்கலாம்ல. அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நீங்கள் ஏன் தீமையை மட்டும் பார்க்குறீங்க? நன்மையை பார்க்கலாம்ல. ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நன்மைனா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கத்தி இருக்குது சார். கத்தினா அம்மாட்ட கொடுத்தா காய்கறி கட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ஒரு இது ஆடு வெட்டுறவங்க அந்த கறிக்கடைக்காரங்கிட்ட கொடுத்தா ஆடு வெட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதே இது ஒரு கொலகாரன்ட்ட கொடுத்தா அவன் கத்தியை குத்துறதுக்காக பயன்படுத்துவான். நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் சார் இருக்குது. அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. அவங்க தம்பிக்கு ஏன் அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு ஃபோனை கொடுக்குறாங்க? அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் வந்து கொடுக்கல, பார்த்துக்கோங்க. சரி சொல்லுங்கள். அவெல்லாம் கிடையாது சார். நீங்கள் என்ன மாட்டுக்கிறது? சமூக ஊடகங்கள் மாணவர்களின் திறனை முடக்குது. சொல்லுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். முதல்ல நம்ம முன்னோர் காலத்தில் எல்லாட்டையுமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்க, சாப்பாடு நிலாவை பாரு, நிலா மாமா வந்து சோறு ஊட்டுவாங்கன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபோனில் பேட்ஷிப்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க அந்த ஆடை வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ சமூக ஊடகங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்கள முடக்கி தான் கொண்டு வருது. அதனால தான் நம்ம பெரிய பிள்ளையாயுமே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லா கேமுமே நம்ம விளாடுறோம். ஏன் அந்த பேரண்ட் எதுக்கு அந்த பிள்ளை கையில் ஃபோன் கொடுக்கணும்? ஃபோன் கொடுக்காம நிலா மாமா சோறு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே. எதுக்கு ஃபோன் கொடுக்குறாங்க? ஃபோன் கொடுக்காம இருந்தால் அந்த பிள்ளை அடிக்டே ஆயிருக்க. அப்போ இதே பேரண்ட்டில் தான் தப்பே ஆரம்பிக்குது. அப்போ பேரண்ட் தான் நம்ம இது பண்ணணும். பேரண்ட் வந்து ஃபோனை கொடுத்து உங்களை முடக்கிறாங்க. ஆமாம், சமூக ஊடகம் உங்களை முடக்கலை, பேரண்ட்டும் உங்களை முடக்கிறாங்க. தலைப்பு பேரண்ட்டு பெற்றோர்கள் மாற்றிடலாமா? ஒரு கமா போட்டு பெற்றோர்கள் எழுதிடலாமா? சரி சொல்லுங்கள். அதெல்லாம் எல்லாம் எங்களை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 3 சார். அதில் வந்து ஒரு அக்கா வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணுங்கிறாங்க. இப்போ அவங்க வந்து எத்தனை இதை போய் நியூஸ் பேப்பரில் பார்ப்பாங்க? 10th 12th ரிசல்ட் வந்தால் முதல்ல ஃபோன் எடுத்துகிட்டு உட்காரது எல்லாருமே தானே சார் உட்காரோம். 10 மணிக்கு ரிசல்ட்னாலும் 9 மணிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு தானே சார் உட்காரோம். அவங்க எதுக்கு நியூஸ் பேப்பரில் போய் பார்க்கல, ஃபோன் எடுத்துகிட்டு உட்காடுறாங்க. இதே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் அந்த எக்ஸாம் என்னைக்கு எங்கே நடக்குது, ரிசல்ட் எப்போனாலும் ஃபோன் எடுத்து தான் சார் பார்க்குறோம். யாரும் அங்கே போய் விசாரிக்கிறது இல்லையே. அப்புறம் எதுக்கு அவங்க ஃபோன் முடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. உங்கள் திறனை வளர்க்குறதுக்கு அது எந்த இடத்துல நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, எப்போ ரிசல்ட்டுன்னு எல்லா கொண்டு அதில் தானே சார் போய் பார்க்குறாங்க. அவங்க யாரும் நேரில் போய் விசாரிக்கிறது இல்லையே. அப்போ அது எந்த வகையில் சார் அவங்களுக்கு முடக்குது? அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தானே சார்? பார்த்துக்கோ, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. முடக்கல அவர்கிட்ட கொடுங்க. நம்ம 29 கொடுங்க. சொல்லுங்கள். இப்போ போட்டித் தேர்வுன்னு சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. நம்ம ஊரில் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுவும் ஃப்ரீயாக தான் எடுக்கிறாங்க. நம்ம கலெக்டரேட் பக்கத்தில். அப்படிங்கிறப்ப ஆன்லைன் பார்த்து படிக்கிறப்ப நிறைய பேர் நிறைய மாவட்டத்தில் இருந்து அவர்கிட்ட வந்து படிக்க வராங்க. அப்படிங்கிறப்ப நேரில் படிக்கிற ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரிகிற மாதிரியும் இருக்குது. சமூக ஊடகங்கள் வாரியமாக அமெரிக்கா அப்படிங்கிறது அண்டை வீடு ஆயிடுச்சு. ஆனால் அண்டை வீடு அப்படிங்கிறது அமெரிக்கா ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அக்கா கூட சொல்கிறாங்க, நாங்கள் யூடியூப் பார்த்து படித்தேன் தம்பி அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டில் போய் கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? எல்லாருமே சமூக ஊடகங்களில் மூழ்கி போய் உட்காந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது இங்கே கொஞ்ச நாள் செத்துக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொன்னோம். ரொம்ப கவனக்குறைவான உயிரினம் அப்படின்னா வந்து கோல்டு ஃபிஷ் சொல்லுவாங்க, 8 செகண்டாக கவன ஈர்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷனை வந்து அதை விட கம்மியாக கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்ன? சமூக ஊடகம் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப நம்ம மூளையில் வந்து யோசிக்கிற நியூரான்கள் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே வருது. இப்படியே வர ஆரம்பிச்சுன்னா மூளையில் உள்ள நரம்பு வெடித்து இறப்பதற்கு கூட மனிதனுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. எதுவுமே சரி, ஒரு விஷயத்தை கையாளணும்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்ல வரேன். சமூக ஊடகங்கள்ங்கிறது உங்களை ஒரு வீட்டுக்குள்ளேயே முடக்கிது. நீங்கள் வெளியில் பக்கத்து வீட்டுக்காரில் போய் எக்கா இதுக்கு சீரகம் போடணுமா, இதுக்கு பெருங்காயம் போடணுமான்னு கேட்க விடாமல் உடனே உங்களை உள்ளுக்குள்ளேயே இருக்க வைக்குது. நீங்கள் சொல்கிற உங்களை பார்த்தீங்களா, உங்களை பொருள் எடுத்தே அவங்கள போடுற மாதிரி நீங்கள் சொன்ன கருத்தை வச்சே அவங்களை அடிச்சிருக்கிறாரு, தாக்கியிருக்கிறாரு. சமூக ஊடகங்கள் உங்களை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்குது, வெளியே வர விடலைன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் 12 நீங்கள் என்ன சொல்லுவார்?
சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸுக்கு போய் கேட்டால் புரியும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை தடவை அவங்க சொல்லி கொடுப்பாங்க? நீங்கள் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பீங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களா? எத்தனை தடவை தான் கேட்பீங்க? வீட்டுக்கு போனோன்னா யார்கிட்ட கேட்க முடியும்? போனால் தானே பார்க்க முடியும். இது நேரடி தாக்குதல் ஆசிரியர்கள் மீதான. அந்த ஃபோனை பார்த்தா தான் சார் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ நம்ம இங்கே எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறது காரணம் என்னது? அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அதுக்கு காரணமாக இருந்ததே அந்த ஃபோன் மட்டும்தான். அதை போய் முடக்குதுன்னா எங்கே போய் முடக்குது? இப்போ உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு, உங்கள் ஆசிரியர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் எத்தனை தடவை கேட்க முடியும்? என்கிட்ட நீங்கள் ஒரு சந்தேகத்தை எத்தனை முறை கேட்க முடியும்? ஆனால் சமூக ஊடகங்கள் மூலமாக, ஒரு சேனல் மூலமாக, ஒரு வீடியோ மூலமாக என்ன பண்ண முடியும்னா அதை நிறுத்தி வச்சுட்டு கேட்க முடியும். பல்லு விளக்கிட்டு வந்து மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்க முடியும். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட நேரங்களில் திரும்ப 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 நம்ம பார்த்துட்டே இருக்க முடியுமே தவிர அதை நேரடியாக ஆசிரியர்கள்ட்டேருந்து வரும்போது கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ யூடியூப் கூட பார்க்குறேன்னு சொல்கிறாங்க சார். ஒரே விஷயத்தை திருப்பி திரும்பி பார்க்க முடியும். டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரே கொஸ்டினை தான் திருப்பி சொல்லுவாங்க, மாற்றுக்கிறது சொல்ல மாட்டாங்க. இதே இது ஏன் தெரியாத விஷயம் இவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியும். ரெண்டு கலந்து பேசும்போது வித்தியாசமாக புரிதல் ஏற்படும் சார். கேட்டுச்சுங்களா? நீங்கள் வந்து ஒரே வீடியோ ஒரே கருத்தையே திரும்ப திரும்ப கேட்க முடியும். ஆனால் இந்த சமூக ஊடகம் இல்லாமல் நேரடியாக மாணவர்கள் உட்கார்ந்து பேசும்போது ஒருத்தர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தரும் 10 தகவல்களை ஒரே இடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். அதே மாதிரி யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க சார். கிச்சனுக்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பார்க்குறாங்க, அவங்களும் தேவையான அளவு தான் சொல்லுவாங்க. இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, மிச்சம் எல்லாருக்கும் தேவையான அளவு தான் சொல்லுவாங்க. புளினா எப்படி போடுங்க, இவ்வளோ தேவையான அளவு, இதை போடுங்க, உப்பு தேவையான அளவு, அப்படி தான் சொல்லுவாங்க. அது பாட்டி சொல்லுவாங்களே, அம்மாவும் சொல்லுவாங்களே. அதானே தேவையான அளவுன்னு சொல்கிறதுக்கு வீடியோவில் ஆள் எதுக்கு? நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத நாமளே பார்த்துக்கலாம்ல. உப்பு போட்டு பார்ப்போம், கூடிடுச்சுன்னா அப்போ இது தேவையில்லாத அளவு, குறைஞ்சி போச்சுன்னா இது தேவையில்லாத அளவு, அளவாக இருக்குன்னா இது தேவையான அளவு. அப்போ நம்மளே ஒரு 3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாமே. இதில் போய் வீடியோவில் பார்க்க வேண்டியது என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. வெரி குட், சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நம்பர் 6 சார். அவங்க சொன்னாங்க, அவங்க தம்பியை பற்றி சொன்னாங்க. எனக்கும் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான். உங்களுக்கு அட்டைப்பெட்டி வச்சு என்ன சார் அவங்களுக்கு இருக்காரா? சரி. அந்த அட்டைப்பெட்டி வச்செல்லாம் எப்படி லாரி செய்யலாம் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு செஞ்சுருக்கான் சார். போன வாரம் கூட ஒன்று செஞ்சு அது யூஸ் ஆகிருக்கு. கண்ணார நான் பார்த்துருக்கேன். ஆனால் திட்டிருக்கேன், ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறேன்னு திட்டினேன். நானும் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் சார். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அதை எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? யூடியூப் வீடியோவிலேருந்து பார்த்து திறன்களை வளர்த்துருக்கிறாரு பாருங்கள். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு ஒன்று தெரியும், இவங்களுக்கு அதே மாதிரி சேனல் இருக்கு. இவங்களுக்கு இந்த ஒரு சேனலில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஒரு சேனலில் ஒன்று சொல்லுவாங்க தானே சார். அப்போ நம்ம 2-3 சேனலை பார்க்கலாம்ல, 2 பேர் அணுகிறதுக்கு. சும்மா ஒரு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சேனல்லையே தேவையான அளவுன்னு சொல்கிறானா வேறு சேனலுக்கு போங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, கிடைக்கும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சார், குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கறத பற்றி சொன்னாங்க. நீங்கள் தான் கொடுக்காம இருக்கணும்னு சொல்கிறீங்க. எங்கே கேட்குறாங்க? பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி சாத்தா இருக்குது, வந்து ஏக்கா இங்கே பாருக்கா ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு என் வீட்டு குட்டி சாத்தாண்ட காட்டுது. அது நானும் ஃபோன் கொடுத்தாதான் திம்பேன், நானும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு போட்டாதான் திம்பேன்னு அழுது. அப்போ என்ன சார் செய்கிறது? அதை ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ஃபோனை பார்த்தா தான் அவன் சாப்பிட்றான், தூங்குறான், எல்லாமே பண்ணுறான். நம்ம எப்படிங்க கட்டுப்படுத்துறது? நம்ம பிள்ளைய சொல்லலாம், பக்கத்து வீட்டு பிள்ளைய எப்படி சொல்கிறது? அதுக்கப்புறம் சமைக்கிறது சொன்னாங்க. நானும் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன். 5-6 குழம்பு வச்சிருக்கேன், ஒரு குழம்பு கூட ஒழுங்கா வந்ததில்லை. எங்கள் அத்தை சொன்னாங்க, உன்னைய செருப்பு கழட்டி அடிப்பேன், இனிமேல் நீ ஃபோனை பார்த்து சமைக்கிறேன்னு ஏதாவது சொன்னேன்னா உன அவ்வளோதான். நான் கூட சொல்லித்தரேன், நான் சொல்கிறத நீ அது போதும், கண்ணால் பார்த்து நீ செய், அதுதான் உனக்கு நல்லா சொல்லணும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னு. புக்கு இல்லையா? இங்கே பார்க்குக்கு நிறைய பேர் போகிறீங்க, பார்க்குக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்குன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? எத்தனை பேர் லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கிறீங்க? முதல்ல அங்கே சாயந்தரம் 6 மணி வரை எத்தனை பேர் போட்டித் தேர்வுக்கு போகிறவங்க படிக்கிறாங்க தெரியுமா? போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க யாருமே ஃபோனை பார்த்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது டைவர்ஷன். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறக்காக உள்ளே போகிறீங்க, ஆனால் நீங்கள் பார்க்க போன வீடியோவை பார்க்க மாட்டீங்க, வேறு வீடியோ தான் பார்ப்பீங்க. அதுக்கு காரணம் அவன் வச்சிருக்க லாகிரிதம். உனக்கு என்ன வீடியோ வச்சா நீ பாப்பான்னு அவனுக்கு நல்லா தெரியும், அந்த வீடியோவை தான் அவன் சஜஷன் கொடுப்பான். அப்போ நீ என்ன செய்வ? உன் மூளை அதைத்தான் சொல்லுவோம், அதை தான் நீ தொடு அப்படின்னு சொல்லணும். சுய கட்டுப்பாடு வேணும்னு சொல்லுவீங்க. சுய கட்டுப்பாடு, மாணவர்கள் 13 பருவத்தில் இருக்கீங்க, நீங்களாம் டீனேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு சுய கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? தப்பெல்லாம் சரியே இல்லை, சரியெல்லாம் தப்பே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை, இது ஒன்று தான் உங்கள் மைண்டில் ஓடும். உங்களுக்கு எப்படிங்க சுய கட்டுப்பாடு வரும்? நீங்கள் மாணவர்களுங்க, நீங்கள் இன்னும் அறிவே உங்களுக்கு ஒழுங்கா வளரல. அதுக்கப்புறம் கத்தி மாதிரி சொல்கிறீங்க. மாணவனுக்கு எதுக்குங்க கத்தி? பேனா முனை, வால் முனையை விட பேனா முனை கூர்மையானது. பேனாவை எடுத்து பழகுங்க. கத்தி
நம்ம அம்மா நம்ம கையில கத்தி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குழந்தை, நமக்கு ஒழுங்கா கத்தி யூஸ் பண்ண தெரியாது. கையை வெட்டிப்போம். நீங்க வெட்டிப்பீங்கன்றதுக்காக தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது தேவை இல்லை. உங்களுக்கு எதுக்குங்க அது தேவை? உங்க திறத்தை எப்படிங்க அது வளர்க்குது? முடக்குது முடக்குது முடக்குது. நல்ல கருத்து. ஒரு ஊடகம்ங்கிறது கத்தி மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த கத்தியை வந்து குழந்தைங்க கையில் ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியல. நீங்கள் ஆப்பிளை வெட்டவே கொடுத்தாலும் கத்தியை குழந்தைங்க கையில் ஏன் கொடுக்குறீங்க? அதை ஆப்பிளை வெட்டும் போது கையையும் சேர்த்து வெட்ட தான் செய்யும். ஏன்னா அதற்கான பயன்படுத்தக்கூடிய பக்குவம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது மாற்று கருத்து சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நம்பர் 2 சார், இந்த பெற்றவங்க சாப்பிடும்போது ஃபோன் கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு தானே சார் சொல்கிறாங்க. அந்த பெற்றவங்க வந்து சாப்பிடும்போது இங்கிலீஷ் பாட்டு போட்டு சொல்லி கொடுத்து தமிழில் இது உருளைக்கிழங்கு அந்த பாட்டெலாம் எப்போ சார்? எல்கேஜி யூஹெச் தான் சார் படிக்கிறாங்க. அவன் எல்கேஜி யூஹெச் போகிறதுக்கு முன்னாடி அந்த செல்லு அதெல்லாம் சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி அதிலேருந்து படித்து என்னையோட இப்போ என் தம்பி அதாவது ஒன்றா படிக்கிறவன் நல்ல இங்கிலீஷ் வாசிக்க நல்ல இங்கிலீஷ் பேசுகிறான். அப்போ அவனுக்கு வந்து சாப்பிடும்போது அது கொடுத்ததுனால தானே நாங்கள் சோறோடு சேர்ந்து அறிவையும் ஊட்டுறோம்னு சொல்கிறாரு. உருளைக்கிழங்கை பிணைஞ்சு ஊட்டும் போது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியும் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறார். வெரி குட். சொல்லுங்கள். 22 சார், குழந்தையா பார்க்கணும் சார். அதுக்கு ஏன் சார் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி ஏபிசிடின்னு குழந்தைய விளையாட விடணும் சார். அடிப்படையான விளையாட்டு முறைகள் குழந்தைக்கு தெரியணும் சார். அதுக்கப்புறம் தான் சார் பள்ளிக்கூடம்ன்ற உடனே போய் விடுறோம். தாயோட கருவறைக்கு திரும்ப போக முடியலைனாலும் சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான் பள்ளி வகுப்பறைக்கு வரும். அந்த பள்ளி வகுப்பறைக்கு போய் தான் சார் அதெல்லாம் கற்றுக்கணும். பெற்ற தாய்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணுமோ அதை மட்டும்தான் சார் தாய்கிட்ட இருந்து கற்றுக்கணும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டிலாம் ஸ்கூலில் போய் கற்றுக்கலாம். வீட்டிலே உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எதுக்கு? நீங்கள் உங்கள் குழந்தைங்களை செல்லக்குட்டின்னு கொஞ்சினீங்களா? அதோ நிப்பாட்டிக்கோங்க. வேறு எது வேணாம். இப்போ அவங்க படிக்கிறதுக்கு தானே சார் இங்கே அனுப்புகிறாங்க. இங்கே வந்து நம்ம அறிவை தானே சார் கற்றுக்குறோம். இப்போ வீட்டில் இருந்தால் அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க இந்த கண்டி தான் இங்கே அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க நம்மளை நினச்சா பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து கற்றுக்கிட்டு நம்ம அந்த கற்றுக்கிட்டதை வச்சு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம முன்னேற்றி போகிறோம்னா அது நல்லதா கெட்டதா சார்? நான் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு கேள்வி தான். உருளைக்கிழங்கு சொல்லக்குட்டியை உங்கள் அம்மாவோ பெற்றோர்கள் தாயார் வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுறாங்க, சரிங்களா? இது மாணவனுடைய திறனையை வளர்க்குதா, இல்லை அம்மாவினுடைய திறமையை வளர்க்குதா, இல்லை அம்மாவுடைய வேலையை குறைக்குதா, இல்லை ஆசிரியருடைய திறனையை குறைக்குதா? எப்படி சொல்லுவாருங்க? அன்போட சேர்ந்து எதை கொடுத்தாலும் அது என்னைக்கு அழியாது தானே சார்? அன்போட சேர்ந்து எதை கொடுத்தாலும் ஆட்டோ பின்னாடி எழுதலாம். ஓகே, சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். கருத்து இருக்கா? விட்டு கொடுங்க. 16 கொடுங்க. சாப்பிடும் போதே இங்கிலீஷ் படிக்கிறான்றாங்க. அப்புறம் சார் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பிள்ளைய? அதானே வீட்டில் சோறை விட்டு 3 வேளை சோறு ஒன்றா படிக்கிற பையனுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும்? ஏபிசிடி 26 லெட்டருன்ற தெரியுறது ஒன்றா போய் எல்கேஜி யூகேஜி வர்றதுக்கு தான். நீங்கள் அதையே வீட்டில் சொல்லி கொடுக்குறீங்கன்னா எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? நீங்கள் வீட்லேயே வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட வேண்டியானே. மொபைலே எல்லாம் வருதுன்றீங்களா? அதிலே சொல்லி கொடுத்து அதிலே வேலைக்கு பார்த்துக்க வேண்டியானே. எதுக்கு வகுப்பறைக்கு அனுப்புறீங்க? சொல்லுங்க. 13 ஐயா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 12வது படிச்சவன்ட்டு போய் கேளுங்க. இங்கிலீஷ் என்னடா எழுதுனா? கோ ஸ்ட்ரைட், கோ லெஃப்ட், டேக் ரீச் டெஸ்டினேஷன், இட் ஓவர். இதைத்தான் சொல்லி கொடுக்காங்க ஸ்கூல்லையும். எங்கள் அம்மாவும் ஒரு ஆசிரியர் தான். எங்கள் அம்மா ஸ்கூலில் நானும் போயிருக்கேன். நான் அங்கே போய் ஆங்கில ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன். அவங்க சொல்லி கொடுக்காங்க 10வது படிக்கிற பாருனுக்கு இப்படி இருக்கதை நீ பேரா எழுதி பாயிண்ட்டை பேரா எழுதிவேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இதைத்தான் அதை வந்துட்டு முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே 1வதுலேருந்தே நம்ம இங்கிலீஷ் ஆங்கிலம் படிப்பை ஆன்லைனில் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எதுக்கு அங்கே போய் திணறான்? இப்போ என் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கவன் இங்கிலீஷை வாசிக்கிறதுக்கு திணறான். சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கினா, ஆன்லைன் மூலியமாக பழக்கினா நல்லா பேசலாம்ல. அது அப்புறம் நம்ம ஸ்கூலில் போய் ஒன்றும் தெரில. அப்போ சமூக ஊடகங்கள் வாசிக்கும் திறனை ஊக்குவிக்கிறது, வளர்க்குறீங்க. அதை வச்சு நீங்கள் வாசிச்சு பழகிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வாசிச்சு நானும் பழகிருக்கேன், எல்லாரும் பழகிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, ஆசிரியர்கள் வந்து கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட் அதாங்க சொல்லித்தராங்க ஸ்கூல்லைங்க. அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு பேச தெரியல இங்கிலீஷ். ஆங்கில ஆசிரியர்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா ஆங்கிலம் தான் கேட்குறான் முதல்ல. அதுவே இங்கே பாதி பேருக்கு வரல. ஆன்லைனில் படத்தை பார்த்து வாட்சா படத்தில் ஆங்கில படம் ஓடுதுன்னா சப்டைட்டில்ஸை வாட்சாவே கூட இங்கே நல்லா இங்கிலீஷ் பேசிடலாம். சொல்கிறத பார்த்தா எதிர்காலத்தில் ஆங்கில ஆசிரியருக்குலாம் வேலையே இல்லை போல. ஆங்கில ஆசிரியர் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா சொல்லித்தரணும் தான் சொல்கிறேன். அது ஆன்லைனில் நல்லா சொல்லித்தராங்க. ஆன்லைனில் நல்லா சொல்லித்தராங்க. ஒரு படத்தை பார்த்து சப்டைட்டிலோட பார்த்தாலே பாடம் படிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஆமாங்கய்யா. 2வது, எனக்கு வந்துட்டு ஒரு ஜோஹோன்னு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு டிகிரியே தேவையில்லை அப்படின்னு அந்த நிறுவனர் ஆரம்பிச்சார். சீர்தர் என்பவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன வேலை? டிகிரி இல்லாமல் எந்த வேலை ஸ்கில் இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க. ஸ்கில்லை நம்ம ஆன்லைன் மூலமா கற்றுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நான் ஆன்லைனில் தான் போய் தேடுவேன். நான் இப்போ நான் எனக்கு வந்துட்டு ஒரு கேவிசி அனலிஸ்ட் அப்படின்னு நான் வந்து இந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா ஆன்லைனில் போய் தேடணும். ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா
இந்தந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தா நீ உள்ளே போனா அப்படின்றதான். அத்தனை சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒரு கன்சல்டிங் போனோம் அப்படின்னா அது 1000 ரூபா 2000 சார்ஜ் போடுவேன். ஆன்லைனில் நான் 355 ரூபா மாதத்துக்கு கட்டினாலும் ஃப்ரீயாக நிறைய சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் நான். இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. சொல்லுங்க 30 சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. சமூக ஊடகம் முடக்குது. எப்படி முடக்குது சார்? இப்போ ஃபோனால வந்து நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போகுது சார். சரி. நிறைய பேர்ட்ஸ் நிறையமே இந்த 2.0 மூவி மாதிரி தான் சார். நிறைய கதிர்வீச்சினால அதையும் சமூக ஊடகம் மூலமா தான் தெரிஞ்சிருக்கீங்க. சமூக ஊடகங்கள் பறவைகளை அழிக்குதுங்கிறதையும் சமூக ஊடகம் தான் உங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்கு. சொல்லுங்க, என்ன சொல்லுவார் சார்? அவங்க சொல்றாங்களே சார், நாங்க வந்து சமூக ஊடகங்கள் யூஸ் பண்றதுனால நிறைய சர்டிபிகேட்ஸ் வாங்குறோம். அதை சொல்லித்தர ஒருத்தர் சமூக ஊடகத்தை தான் சார் படிச்சாரு. அவர் நேரா போய் ஒரு ஆசிரியரை பார்க்க போய் தான் சார் அவர் அதுல போஸ்ட் பண்றாரு. அதை பார்த்து தான் இவங்க படிக்கிறாங்க. சொல்லித்தராங்க. சமூக ஊடகங்கள்ல சொல்லித்தர ஆட்கள் கூட புத்தகங்களை படிச்சு தானே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நம்பர் மைக் கொடுங்க சார். கோச்சிங் கிளாஸ்னு சொல்றீங்களே, அவங்க மாசம் இல்லைன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து தானே படிக்க வைக்கிறாங்க. இதனால ஆன்லைன்ல நம்ம படிக்கிறதுனால எத்தனை பேர் அவங்க ஃப்ரீயா ஒரு 15000 ரூபாய் ஃபோன் வாங்கி அவங்க எவ்வளோ டெவலப் பண்ணி அவங்க மூளையை படிக்க வைக்கிறாங்க. இப்போ இது நேர்ல போய் படிச்சதுக்கு இதுக்கும் சமமா தான் சார் இருக்குது. எல்லாமே ஒண்ணுதாங்க. கிட்டத்தட்ட நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நேர்ல கொடுக்குறீங்க, பணம் கட்டி படிக்கிறீங்க. நாங்க ஒரு 15000 ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கிட்டு மாசம் எவ்வளோமா? 2 லட்சம் ரூபாய் மாசம் டேட்டா. மாசம் டேட்டா 350 ரூபா மாசம். நீங்க கணக்கு எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உட்காருங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நம்பர் 20 அவங்க கொடுங்க. சமூக ஊடகம் உங்களை எப்படி முடக்குது? கோச்சிங் சென்டர் போனா இப்ப ஒரு 1.5 லட்சம் அப்படி போல கெட்ட முடியுதுன்னு சொல்றாங்க. சரி ஓகே. அப்பனா நீங்க ஆன்லைன்ல வந்து படிக்கிறதுல எத்தனது உங்களுக்கு பெய்டு இல்லாம இருக்கு சொல்லுங்க? எத்தனது பெய்டு இல்லாம இருக்கு? சரி, நான் யூடியூப்பை பார்த்தே கத்துப்பேன்னு சொன்னீங்கன்னா கொரோனா டைம் வந்தப்ப எல்லாரும் நெட்டை பார்த்தே கத்துக்கலாமே, எல்லாரும் ஜூம் மீட்லயே கத்துக்கலாமே. ஏன் காலேஜ் வந்தீங்க? ஏன் ஸ்கூல் போனீங்க சொல்லுங்க? ஏன்னா எஜுகேஷன்ங்கிறது ஜஸ்ட் லைக் நம்ம படிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு புக்ல இருக்கிறத ஒருத்தர் சொல்லி கொடுத்து படிக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ என் பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நான் எப்படி பேசணுங்கிறதுல இருக்கு. நான் அவங்க டீச்சரா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னு இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒருத்தர் கரெக்டா இல்லை அப்படின்னா அவன்கிட்ட நான் எப்படி பேசணும்னு இருக்கு. அதை நீங்க சொசைட்டில வந்து தான் கத்துக்க முடியும், ஒரு ஸ்கூல்ல போய் தான் கத்துக்க முடியும். இதை வந்து வேற யாரும் உட்காந்து சொல்லி கொடுத்தாலும் நம்ம மண்டையில ஏறா. இதெல்லாம் அனுபவ பாடம் கத்துக்கிறது. ஆமா, சரியான பாயிண்ட். இப்போ ஆன்லைன் வீடியோ வந்து உங்களுக்கு ஒருத்தர் ஆன்லைன் வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிருக்கும் போது அந்த வீடியோவில் பேசுகிற ராமசாமி நேராக உட்காரு, இங்கே கவனி, என்னைய பாரு அப்படின்னு அவர் சொல்கிறது கிடையாது. உங்களுடைய ஒழுக்கங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நாகரிகங்கள், உங்களை வாழ்க்கையை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆன்லைன் வகுப்பு, சமூக ஊடகங்கள் பயனுள்ளதாக இருக்காது. அது பள்ளிக்கூடங்கள் தான் உங்களுக்கு கற்றுத்தரும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். 31 அதெல்லாம் கிடையாது, எங்களை ஊக்குவிக்குது. என்ன சகோதரிங்க சொன்னாங்க, சரி ஆன்லைன் மூலிமா எங்களை பால்படுத்துன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைங்கய்யா. இன்றைய மாணவர்கள் நாளைய முதலாளி, இன்றைய மாணவர்கள் நாளைய முதலாளி, இன்றைய மாணவர்கள் இருக்க போய் தான் நாங்கள் நாளைய முதலாளி. இப்போ நான் படிக்கிறது காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நான் இப்போ ஒரு ஆண்டர்பிரினர். நான் இப்போ எத்தனை பேருக்கு தெரியும், நான் ஒரு ஆண்டர்பிரினர், நான் இங்கே ஒரு தொழில் முனைவோர். நான் எப்படி ஆண்டர்பிரினர் ஆனீங்க? இப்போ நான் வந்து பாத்திர வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா. இப்போ நான் தெருவுக்கா நான் இப்போ பாத்திர வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன அடுத்த என்னோட பிஸ்னஸே அது இது வந்து பரம்பரை தொழில் தான். அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலான்னு யோசிச்சப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சேங்கய்யா. சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஸ்டோரி மூலிமா வச்சேன். இதில் எனக்கு வந்து சில ஆர்டர் வந்தது. நான் இப்போ மீஷோலையும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சமூக ஊடகம் மூலியமா தான் இன்று நான் அந்த மீஷோலையும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்று கல்யாண சீர்வரிசை வழங்கும் தொழில் முனைவராகவும் நான் இன்று இருக்கிறேன். நான் அப்போ சீக்கிரத்தில் இந்த பிகாம்சியை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்க. சமூக ஊடகம் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு வழங்கிட்டு இருக்குங்க ஐயா. இப்போ நான் படித்த படிப்புக்கே எனக்கு வேலை இல்லை என்றாலும் நான் கற்ற அந்த சமூக ஊடகங்கள் மூலம் நான் பெற்ற அனுபவமே நாளை என்னை சிறந்த முதலாளியாக ஆக்க அது உறுதுணை. நீங்க முடக்குதுங்கிறீங்க. அங்க ஒருத்தர் முதலாளி ஆயிட்டேன்னு சொல்றாரு, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ சோஷியல் மீடியாலே படிச்சுக்கலாம்னா எதுக்காக நீங்க காலேஜ் வந்து படிக்கிறீங்க? இதுக்கு வீட்லயே இருந்து சோஷியல் மீடியால படிக்க வேண்டியதானே? அதானே, எங்க சம்பளம் இத்தனை பேர் வந்து உட்காந்து நேரில் படிக்க தேவையில்லையே. சகோதரி சொன்னாங்க என்னன்னா
சோசியல் மீடியாவில் ரீலில் வந்து அவங்க அமைதியான பொண்ணா, வெளியில் போனால் எதுவும் பேச தெரியாது செய்ய தெரியாதனால சோசியல் மீடியாவில் வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணாங்களாம். எத்தனை நாள் சோசியல் மீடியாவில் பண்ணுவீங்க? ஒரு நாள் நேரில் வரணும்ல, நேரில் வந்து ஸ்டேஜில் நின்று பண்ணணும்ல. அன்னைக்கு நர்வஸ் வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல இருந்தே இங்கேயே நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு அனுபவத்தை கொடுத்து இங்கே வந்ததுக்கு இதே இது சோசியல் மீடியாவில் பண்ணுறாங்கல்ல, அவங்களால இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க முடியுமா? ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அது எந்த திறமையும் ஃபோனில் பார்த்தா மட்டும் பத்தாது, நேராகவும் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக சோசியல் மீடியா வந்து முடக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மேடை பேச்சு திறன் அல்லது இந்த மாதிரியான பொது இடங்களில் பேசக்கூடிய திறனை ஒருபோதும் ஊடகங்கள் உங்களுக்கு கொடுக்காது. ஒரு கேமரா முன்னாடி நீங்கள் அரை ஃப்ரேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் மட்டுமே போட்டு கூட உங்களால் பேச முடியும், உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அல்லது உங்களோட கேமராவை அமர்த்தி வச்சுட்டு கூட நீங்கள் அந்த வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமே தவிர நேரில் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய திறன்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? சொல்லுங்கள். நேரில் வந்தால் தான் திறன் வரும்னு சொல்கிறீங்களே, முதல்ல நான் என்ன சொன்னேன்ற கருத்தை புரிஞ்சுக்கோங்க. அவள் எதுவுமே தெரியாமல் இருந்தா, அவள் போட்டு அவளுக்கு நிறைய பேர் சொல்லி அவள் தெரிஞ்சுக்கிறா. அவள் திறமையை முதல்ல வெளிக்காட்டினான்னு நான் சொல்கிறேன். அவள் வெளியே வந்துட்டோம், அவள் இனிமேல் வருவா, எனக்கு தெரியும். அவள் திறமையே அவள் முதல்ல அதில் தான் வெளிக்காட்டுறா. அவளுக்கு சொல்கிறாங்க, நீ பண்ணுறது இது தப்புமா, இது சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை முதல்ல புரிஞ்சு திறமையை வளர்த்துக்கலாம், திறமையை வெளிப்படுத்துறா. அடுத்து அவங்க சொல்கிறத வச்சு அவள் திறமையை வளர்த்துக்கிறா. இங்கே நிறைய பேர் சொன்னீங்க யூடியூப் பசங்க சின்ன பிள்ளைங்க இறந்துக்கிறாங்க, நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சின்ன குழந்தைங்க உங்களுக்கு ஃபோனை தரீங்கன்னா முதல்ல உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, போய் நீங்கள் பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க பண்ணுற இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இங்கே எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்ஸ்டாகிராமில் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், யூடியூப்பில் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் இருக்குது, டைம் லிமிட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எத்தனை பேர் அடிக்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு ஆப் இருக்குங்க. நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை இப்போ 1 மணி நேரம் எனக்கு நீ பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் அந்த ஆப்புக்குள்ளே உங்களை போக விட மாட்டான். இதெல்லாம் ஆப் இருக்குங்க, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடிக்ட் ஆகுறோன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னமோ எல்லாரும் சொல்கிறீங்க புக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. நீங்களாம் வந்து போய் முடங்கிக்கிறீங்க, நீங்களா போய் உள்ள விழுந்துட்டு சமூக ஊடகங்கள் உங்களை முடக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை விட்டு வெளியே வாங்க, அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கோங்க. அது உங்களை முடக்காது, உங்களை ஊக்குவிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 21 நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள், பைக் கொடுங்க சார். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதுனா 200 மார்க் பாஸு, 200 மார்க் எடுத்தால் பாஸுன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம கம்மியாக எடுக்கணும், கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டோம்னா ஓரளவு பாஸ்னா டைப் ரைட்டிங் போங்க, ஷார்ட்டன் போங்கன்னு சொல்கிறாங்க. டைப் ரைட்டிங் நம்ம 1000 மெஜஸ் பண்ணுறோம் ஒரு ஃபோனில், அந்த டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தா பண்ண முடியுமா கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. நீங்கள் வந்து உங்களுடைய டைப் ரைட்டிங் ஸ்கில்லை திறனை ஊடகங்களால் வளர்க்க முடியுமா? முடியாது. நேரில் போய் டைப் பண்ணாதான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் பழகினா மட்டும்தான் அது உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. வெரி குட். வேற ஆப்புன்னு பேசுனாங்களே சார், அந்த ஆப்பு தான் உங்களுக்கு ஆப்பு வைக்குதுன்னு தெரியாமல் ஆப்பு தான் உங்களுக்கு வைக்கிற பெரிய ஆப்பேன்னு சொல்லிக்கோங்க. வெரி குட். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க? ஐயா, சகோதரர் சொன்னாரு ஒருத்தவங்க கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. மனுஷங்க கிட்ட போட்டி மனப்பான்மை ஒண்ணு இருக்கும், ஆனா சமூக ஊடகத்துல போட்டி மனப்பான்மை இருக்குமா? இன்னொன்று டிஎன்சின்னு பேசுகிறாங்க. நான் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறேன், மதியானம் போய் ஈவினிங் போய் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு இது படிக்கணும் அப்படின்னா டிஎன்சிக்கு போய் பார்ட் டைம் ஜாப்பையும் பார்த்துட்டு டிஎன்சிக்கு நேரில் என்னால் போக முடியாது. ஆனால் அதை ஃபோனில் நான் ஏற்றிட்டு பார்த்தேன்னா அதே பார்ட் டைம் ஜாப்பும் பார்த்த மாதிரி இருக்கும், நான் படித்த மாதிரியும் இருக்கும். இது எங்க சமூக ஊடகம் முடக்கவா செய்யுது? அதெல்லாம் கிடையாது, சமூக ஊடகம் ஊக்குவிக்க தான் செய்யுது. அதெல்லாம் கிடையாதுங்க. சமூக ஊடகங்கள் எங்களை வந்து முடக்குதுன்னு சொல்லுங்க. 18 இங்கே எல்லாருமே இன்டைரக்டாக வந்து ஆசிரியர்களை குறை சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? போட்டி மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு. எந்த ஆசிரியருக்குங்க போட்டி மனப்பான்மை இருக்கு? எல்லா ஆசிரியரும் அவன்கிட்ட படித்த மாணவன் அவனோட அதிகமாக தான் போகணும்னு யோசிப்பான். நீங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டால் சொல்லித்தர மாட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, ஆசிரியர்கிட்ட கேட்டால் சொல்லித்தர மாட்டாங்க. தப்பான விஷயத்த ஆசிரியர்கிட்ட கேட்டால் சொல்லித்தர மாட்டாங்க, ஆனால் தப்பான விஷயத்த சமூக வலைத்தளத்தில் கேட்டால் சொல்லித்தரும். அதுதாங்க ஆசிரியருக்கும் சமூக வலைத்தளத்துக்கும் உள்ள வித்தியாசம். 1000 கம்ப்யூட்டர் சொல்லித்தராததை 1000 கம்ப்யூட்டரால் சொல்லித்தர முடியாததை ஒரு ஆசிரியர் ஒழுக்கன்ற பேரில் சொல்லி கொடுப்பாரு. ஒரு சாட்டை படத்தில் ஒரு ஆசிரியர் இருப்பார், அவர் வந்து ஒரு மாணவனை திருத்திடுவார். அந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்தால் ஒரு மாணவனை திருத்த முடியுமா? முடியாது.
அந்த மாணவனை முடக்கும். அது எப்படி முடக்கும் தெரியுமா? நான் வந்து நெட் பேக் போடலைன்னா சூசைட் பண்ணிப்பேன். இப்போ சமூக வலைத்தளத்தினால சூசைட் ரேட் மட்டும் எவ்வளோ ஏறி இருக்கு தெரியுமா? கோழைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைத்தளம். அப்புறம் என்ன சொல்றீங்க? ஒரு தடவை கேட்டால் சொல்லி தருவாங்க, 2 தடவை கேட்டால் சொல்லி தருவாங்க, எத்தனை தடவை கேட்டால், எத்தனை கிளாஸ்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து உனக்கு டவுட்னா என்கிட்ட ஸ்டாஃப் ரூம் வந்து கேளு நான் சொல்லித்தரேன்னு சொல்றாங்க. அதுதாங்க ஆசிரியர். எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தருவாங்க. எவ்வளவோ திறமையான ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. சரி சரி, எனக்கு என்னமோ நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா இந்த ஆப்பு எல்லாமே ஆசிரியர்களுக்கு வைக்கிற ஆப்புன்னு தான் எனக்கு தோணுது. நாங்கள் ஆசிரியர்கள்லாம் தேவையில்லை, நாங்கள் ஊடகங்களை பார்த்தே படிச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இந்த ஊடகங்கள் சொல்லித்தராத நிறைய விஷயங்களை ஆசிரியர்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நம்பர் 1 மைக் கொடுங்க அவங்களுக்கு. சமூக ஊடகம் உங்களை ஊக்குவிக்குது. எப்படி ஊக்குவிக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாரும் முடக்குகிறத பற்றி பேசுகிறாங்க. இந்த முடக்குகிறதுக்கு பேசுகிறதுக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த மொபைலில் தான் அதை போய் தேடினாங்களே தவிர யாருமே வந்துட்டு புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி நான் பார்க்கல. இங்கேயே மாட்டியிருக்கீங்க, கையங்களமாக பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்க டிஎன்பிசிக்கெலாம் 6th to 12th தான் சிலபஸ்ஸு, நீங்கள் எதுக்கு மொபைலில் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தால் 50 பேருக்கும் அந்த டீச்சர் சொல்லித்தரது புரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று புரியும். நாங்கள் இப்போ சோஷியல் மீடியாஸுக்கு போனோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது. எல்லா சேனல்லையும் எங்களுக்கு எது புரியுதோ நாங்கள் அதை எடுத்து பார்ப்போம். நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படி கிடையாது அப்படின்ட்டு எல்லாராலையும் புக் ரெஃபர் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமானா அது கிடையாது. அதனால சமூக ஊடகம் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கிறது. உண்மையாகவே இன்னைக்கு விவாதம் வந்து மிக அருமையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பலத்த கைத்தட்டல் கொடுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்துக்கோங்க. நீங்கள் பேசிய எடுத்து வச்ச ஒவ்வொரு கருத்தும் உங்களோட முடிய போகிறது கிடையாது. இது அடுத்து வரும் சமுதாயத்துக்கு இது வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாமே போகும்போது இது சமுதாயத்திற்கு ஒரு மெசேஜ், நல்ல ஒரு தகவலாகவும் இருக்கும். இது சாதாரண போட்டியாக மட்டும் கிடையாது, ஒரு நல்ல தகவல் உள்ள ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் சமூக ஊடகங்கள் இன்றைக்கி பயனுள்ளதாகவும் இருக்குது, அதே நேரத்தில் மாணவர்களை முடக்கக்கூடியதாகவும் இருக்குது. பொதுவாக எல்லாரும் மாதிரியும் நான் வந்துட்டு நடுநிலையில் தீர்ப்பு சொல்லி முடிக்கிறது கிடையாது. இது தீர்ப்பு சொல்கிற விஷயம் கிடையாது, இது சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நாங்கள் இந்த சைட்லேருந்து எங்கள் பக்கத்துலேருந்து இந்த சமூக ஊடகங்கள் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்குதுன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, முடக்குதுன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது எப்படி தோணுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த விவாத மேடையில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுக்கள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய இந்த நூலகத்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.